கம்மியாகவே கம்யூனிகேஷன் இருக்கும். இது டோட்டலாக டிசி வோல்டேஜ். ஒயரை மாற்றி கொடுத்துட்டீங்க, இந்த லைனில் ஏசி வோல்டேஜ் கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக போர்டு அடி வாங்கிடும். இது ஷார்ட் ஆனதில் அந்த மாதிரி ஒரு இது அடி வாங்கிருச்சு. அது ரெடி பண்ணியாச்சு. ஆனாலும் இண்டோரில் வந்து ப்ராப்ளம் இருக்குது. அது ஷார்ட் ஆனதுனாலயா என்னன்னு தெரியல. மெமரி இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ப்ரோக்ராம் மெமரியில் ஒரு ப்ராப்ளம். ஓகேங்களா, பாருங்கள், ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வரும். 8 வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணாலும் ஆன் ஆகாது. ஆட்டோவில் பண்ணாலும் ஆன் ஆகாது, மாறிடும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வரும்போது நம்ம ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஓகேங்களா, தேங்க்யூ. போது பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து டெஸ்ட் செல்ஃப் டயக்னோஸ் மோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பவர் பட்டன், இந்த பட்டன் மோட் பட்டன், இது என்ன மோடு தான். ஆமாம், பவர் பட்டன், மோட் பட்டன், அப்புறம் செட் பட்டன், இது மூணுத்தையும் அட்ட டயத்தில் அழுத்தி பிடிக்கணும். இங்கே பாருங்கள், ஓகேவா. 0 வந்துருச்சா. இது வந்து டயக்னோஸ் மோடு. இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு 10 minutes to 15 minutes ஆகும். 1 2 3ன்னு பர்சன்டேஜ் போகும். 99% வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். திருப்பி கிளியர் ஆன பிறகு நீங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ. ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ. ஓகேங்களா, 6% வந்துருக்கா. கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டு இருக்கு. அவுடோர் ஃபேன் மோட்ரு ஓடுது. ஓகேங்களா, எரர்லாம் எதுவும் இல்லை. இன்டோர் ஃபேன் மோட்ரு ஓடுது. இது வந்து அப்படியே கண்டினியூவாக ஓட விட்டிங்கன்னா அந்த இதெல்லாம் டயக்னோஸ்லாம் முடிஞ்சு அது வரும். வந்த பிறகு தான் நம்ம இது பண்ண முடியும். ஓகேங்களா, டெஸ்டிங் போட்டிங்கன்னா ஒரு 60% வந்துட்டு ஆஃப் ஆகிடும். இது வந்து என்னென்னா காயில் சென்சாரை வந்து இந்த மாதிரி ஐஸில் போடுங்க. நீங்கள் யூனிட்டில் போட்டு டெஸ்டிங் போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. யூனிட்டில் இண்டோரில் கூலிங் வரும், அந்த காயில் கூலிங் ஆகிடும். நீங்கள் வெளியில் வச்சு போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஐஸ் வைங்க. இல்லைனா வந்து 60 to 70% வந்து E422 எரர் வந்துடும். ஓகேங்களா, ஏன்னா கூலிங் வரலன்ட்டு எரர் வரும். அதனால் அவுடோர் ஓடுதுன்னு கன்ஃபர்மேஷன் சென்சார் தான். அதனால் இது பண்ணிங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக வச்சாகணும், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஓகேங்களா, பாருங்கள், டிஸ்பிளே அதுவே ஆஃப் ஆகிடுச்சு. அவுடோர் ஃபேன் மோட்டர் மட்டும் ஓடிட்டுருக்கு. கம்ப்ரஸர் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஆன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 21 degree சென்டிகிரேட் வந்துருச்சா.